எக்ஸ் மைனஸ் 2 என்பது 2x³ மைனஸ் 9x² ப்ளஸ் 7x ப்ளஸ் 6 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி எனில் மற்ற இரு காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 2 வந்து இதோட ஒரு காரணியா, இது இல்லாமல் இன்னும் மற்ற 2 காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா -2 கொடுத்துருக்காங்களா, நம்ம வந்து எக்ஸோட மதிப்பு வந்து +2ன்னு எடுத்துக்க போகிறோம். எக்ஸோட மதிப்பு என்னென்னு பார்ப்போம். எக்ஸோட மதிப்பு வந்து +2ன்னு எடுத்துக்க போகிறோம். அதேமாரி இந்த 2x³ 9x² இருக்குல்ல, அதை வந்து வெறும் நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா 2 -9 +7 +6 இந்தமாரி எடுத்து தான் அந்த கணக்கை போட போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இது +2ல் எடுத்துக்க சொன்னால் +2 போட்டுக்குவோம். இப்போ வந்து 2 கீழே 0 போட்டுக்குவோம். அப்படியே இந்த 2 கீழே இறக்கிடுவோம். இப்போ இது 2 பேருக்குங்க 4, இங்கே வந்து +4 கழிச்சான ஒரு -5. இந்த 2 -5 பேருக்குன்னா -10 -10ல் 7 போச்சுன்னா -3 -3 2 பேருக்குன்னா -6 கழிச்சா 0. இப்போ 0ங்கிறது மீதி இங்கே இருக்கிறது தான் ஈவு. ஓகேவா? இப்போ ஈவு வந்துருச்சா, இதை எப்படி எழுதலாம்னா 2x³ - 5x - 3ன்னு எழுதலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 2 கொண்டு போய் இந்த 3ஓட பெருக்கி வைக்கிறோம். பெருக்கிட்டால் என்ன ஆகும், x² - 5 - 6ன்னு வந்துடுதா. இப்போ என்ன பண்ணால் இந்த பெருக்குனா -6 வரணும், கூட்டுனா -5 வரணும். அதேமாரி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படின்னா 1 எடுத்துக்கலாமா, 1 இங்கே வந்து -6 போட்டுக்கலாம். இப்போ 1 -6 பெருக்குனா -6 வரும். ஓகேவா? அதுமாரி 1 -6 கூட்டினா -5 கிடைக்கும். அதனால் இதான் இதோட காரணியை எடுத்துக்கலாம். இப்போனா x + 1 அடுத்து என்ன, x - 6 x + 1 x - 6 இதை எடுத்துக்கலாம். x + 1 x - 6 கிடச்சிருக்கா. நம்ம ஏற்கனவே 2 இந்த சரி 3ஓட பெருக்கிக்கோமா, அதனால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து 2த்தையும் அடிக்கணும், 2ஆல் அடிக்கணும், இங்கேயும் 2ஆல் அடிக்கணும். இப்போ வந்து இது 2ஆல் அடித்தா என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். இதை அடிக்க முடியாது நம்மளால். ஓகேவா? அதனால் இந்த 2 இங்கே பெருக்கிக்கணும். 2x + 1 இதை வந்து இங்கே இப்படியே போட்டுக்கணும் தான், x - 3. ஓகேவா? அந்த 2 காரணிகள் வந்து இதான் 2x + 1 x - 3. அப்போ நான் ஏற்கனவே x - 2 2x + 1 அடுத்தது x - 3. இதான் ஆன்சர். இப்போ 2x + 1 x - 3 எங்கே இருக்குது? ஆன்சர் வந்து D தான் ஆன்சர். கரெக்ட்.